ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 333வது நாமா திருப்பெயர் அமிர்தாம்போதி வாசபுவே நமஹ. பார்க்கடலில் வசிப்பவனுக்கு நமஸ்காரம். அமிர்த அம்பு உததி அமிர்தாம்போதி. அமுதம் அப்படிங்கிறதான ஒரு பெரிய ஒரு திரவம் தோன்றிய கடல்ல அல்லது அமுதம் போன்ற பால்கடல்ல வசிக்கிறவர். வாசபூ வசிப்பவன். தாயாருடன் வசிக்கக்கூடிய தனையன். இல்லைன்னு சொன்னால் பார்க்கடலில் பள்ளி கொண்டு உள்ள பரந்தாமன் ஒருவன் அப்படின்னு சொல்லலாம். தாயாரோட வசிக்கக்கூடிய தனையன்னா எப்படின்னு கேட்டாக்கா, லலிதா சஹஸ்ரநாமத்தை அம்பாளை பற்றி சொல்லும் போதே அமிர்தக்கடலுக்கு நடுவில் அம்பாள் இருக்கிறதா தான் சொல்லப்படுறதாக இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா, சுதாசாகர மத்தியஸ்தா அப்படின்னு கொண்டு போய் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது. அமிர்தக்கடலில் நடுவில் அம்பாள் இருக்காளாம். இதையே ஆதி ஆச்சாரியாலும் சௌந்தரியலஹரியில் சுதா சிந்தோர் மத்தியே சுரவிட்டபிவாட்டி பரிவிருதே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருஹே அப்படின்னு கொண்டு போய் சொல்லியிருக்கிற காரணத்தினால அந்த லலிதையினுடைய ரூபமாக இருக்கக்கூடிய சாஸ்தான்னு இங்கே சொல்கிறார். இதில் ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது. சகல தேவதைகளும் அம்பாள் கிட்டக்க, அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமான எல்லாருக்கும் தாயான பரதேவத்தை கிட்டக்க வந்து, அம்மா நீங்கள் வந்து ஒரு விசேஷமான ஒரு ரூபமாக யாரை வந்து வச்சுட்டுருக்கள் அப்படின்னு கேட்டபோது சாஸ்தாவை தன்னுடைய ஹிருதயத்தில் அம்பாள் காட்டினதாக புராணம் இருக்கிறதா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் சாஸ்தா ஹரிஹர ஐக்கிய ரூபமாக இருக்கிறதுனால அம்பாள்னால விசேஷமாக கொண்டாடப்படுறார். பார்வதி ஹிருதயானந்தம்னு சொல்லப்படுறவராக இருக்கார். அதனால் இந்த சிந்தாமணி கிரகத்தில் சாஸ்தா இருக்கார். பூலோகத்தில் ஸ்ரீசக்கர ரூபமாக சில க்ஷேத்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் காஞ்சிபுரம் ஒன்று உண்டு. அந்த காஞ்சிபுரம் விசேஷமான தேவியினுடைய ஸ்ரீவித்யா க்ஷேத்திரம். அங்கேயே காமாட்சியான ராஜராஜேஸ்வரிக்கு பின்னாடி பூர்ண புஷ்கலா சமேதரா சாஸ்தா தான் இருக்கார். இதே இதற்கு ஒரு விஷயம். ஸ்ரீசக்கரத்தில் சாஸ்தா இருக்கிறதுங்கிறதான விஷயத்துக்கு நிறைய நாமாக்களும் இங்கே சொல்லப்படுறதா இருக்குது. சரணத்தில் ஒரு வெளியில் சரணவெளி சொல்லும்போது பார்ப்புகழும் சபரிமலை 18 கடந்த நிலை ஸ்ரீசக்கர பீடமதில் சின்மயானந்த பாலன் அப்படின்னு சொல்லப்பட்ட காரணத்தினால எந்த மதங்க மகரிஷி சாட்சாது மீனாட்சியான அம்பாட மாதங்கிய ஸ்ரீசக்கரத்தில் பூஜை பண்ணாரோ அந்த இடத்துல தான் இப்போது கருணாமூர்த்தியான சபரிகிரீஸ்வர மூர்த்தி வீட்டிலிருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே இருக்கார். அப்படிங்கிறது இருக்கிறதுனால சாஸ்தா ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவில் இருக்கிறவர். எல்லாத்தையும் கடந்த துரியம் கடந்த ரூபமான ராஜராஜேஸ்வரனுடையதான பிரியமான குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப சுஸ்பஷ்டமாக தெரிகிறது. அதனால் அந்த அமிர்தக்கடலில் நடுவில் வசிக்கிறவர்னு ஒரு அர்த்தம். மகாவிஷ்ணுடைய ரூபியா பார்க்கடலில் இருக்கிறவர் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். அம்மா கூட இருக்கிறவருங்கிறதுக்கு 2 அர்த்தம் இதுக்கு அமையலாம். அம்மான்னு சொல்லி ராஜராஜேஸ்வரியும் அம்மா தான், மகாவிஷ்ணுவும் அம்மா தான். அதனால் சிந்தாமணி கிரகம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீசக்கரத்துக்கு அமிர்தக்கடல்லையும் வசிக்கிறார். பார்க்கடலில் மகாவிஷ்ணுங்கிற அம்மாக்கிட்டையும் லக்ஷ்மி கொஞ்சம் அங்கேயே இருக்கார். அப்படிங்கிறது இந்த நாமாவால் நமக்கு தெரிய வரதாக இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.